वन्दे गुरूणां चरणारविन्दं सन्दर्चितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुळिगायमानं சம்சாரஹாலாஹலமோகசாந்தியை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. சிவபக்தை ராணி செம்பியன் மாதேவி. பலருக்கும் இந்த கதை தெரிந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக அவளுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். தாமிரபரணி நதிக்கரையை ஒட்டி நவ கைலாச தலங்கள் இருக்கு. அதுல செவ்வாய் தலமாக கருதப்படுகின்றது சேரன் மாதேவி, திருநெல்வேலி பக்கத்துல. மாதேவி அப்படிங்கிறது ஒரு சேர மன்னனுடைய மகளுடைய பெயர். அந்த தலத்தை சேரன் மாதேவி என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நாம பார்க்க போறது ராணி செம்பியன் மாதேவி. அவருடைய காலம் சுமார் 920 1000வது வருடம் கிபி என்று சொல்லப்படுகிறது. கந்தராதித்ய சோழர் என்கின்ற சோழராஜா, அதாவது 950 கிபி 950 முதல் 957 வரை ஆட்சி புரிந்த சோழராஜா. அவர் நல்ல வீரதீஷர், கவிஞர், சிவபக்தர். அவர் நடராஜ துதிகள்லாம் பாடியிருக்கார். அதெல்லாம் சைவ திருமுறைகள் 9 இருக்கு. அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி கணவரை போலவே ஆழ்ந்த சிவபக்தை. அவர் மழவராயர் இல்ல மழவ பெருமான் அடிகள் என்று சொல்லப்படுவார். அவருடைய புதல்வி. அரசர் துரதிருஷ்டவசமா இளம் வயதிலேயே சிவனடியை சேர்ந்தார். அச்சமயம் அவருடைய புதல்வன் சிறு குழந்தை. மரண காரியங்கள் எல்லாம் முடிந்தது. சோழ அரசர்கள் வம்ச வழியாகத்தானே இந்த பரம்பரை பதவி வகித்து வந்தார்கள். ஆனால் அரசனுடைய புதல்வனோ சிறு குழந்தையாயிற்று. இப்பொழுது அரசு பரிபாலனம் எவ்வாறு நடத்துவது என்று ஒரு பிரச்சனை எழுந்தது. ராணி சேரன் மாதேவி சிறு குழந்தையை ராஜாவாக நியமிப்பது உச்சிதம் கிடையாது. என்னுடைய கணவரின் தமையன் அரிஞ்சயன் வீரன், தீரன் ஆக அவருக்கு முடிசூட்டுவோம். என்னுடைய புதல்வன் உத்தம சோழன், அவன் யுவனாக ஆன பிறகு ராஜாவை மாற்றுவல் என்பதை பற்றி சிந்திக்கலாம், இப்போது அது தேவையில்லை என்று சொன்னார். அதுவே முடிவாகி ஊர்ஜிதமும் ஆயிற்று. ராணி செம்பியன் மாதேவி அரசாங்க ராஜ்ய பரிபாலனம் இவற்றையெல்லாம் தன்னுடைய காலம் சென்ற கணவரோடு சேர்ந்து அவற்றையெல்லாம் பார்த்து செய்து தேர்ந்தவர். சிவபக்தியிலும் மிகவும் சிறந்தவள், ஆழ்ந்த சிவபக்தை. ஆகவே அரிஞ்சயன் ராஜ்ய பரிபாலனம் ராணி செம்பியன் மாதேவியோடு பொறாமை, அசூயை, நான் தானே அரசன் என்பது போன்ற மமதை இவை எதுவும் இல்லாமல் சுமூகமாகவே ராஜாங்கம் நடந்து வந்தது. ஆக கணவன் இறந்து 70 வருடம் வரையிலே ராணியுடைய ஆதரவில் நாடு, மக்கள் நலம் யாவும் சுபீட்சமாகவே நடந்து கொண்டு வந்தது. சிவபக்தியிலும் ஆழ்ந்திருந்தாள். ஒரு நிழல் அரசியாகவே சுமூகமாக செயல்பட்டாள் ராணி செம்பியன் மாதேவி. அவளுடைய ஆழ்ந்த சிவபக்தியால் தான் நம் சோழ நாட்டிலே தேவார பாடல் பெற்ற பல சிவன் கோயில்களை நாம் காண்கிறோம். முன்பெல்லாம் கோயில்கள் எல்லாம் மண், செங்கற்கள் இவற்றால் கட்டப்பட்டது. இவள் ராணி என்று சுகமாக சாப்பிட்டு ஆனந்தமாக கழித்திருக்கலாமே? இல்லை. பல கோவில்கள் க்ஷீணதசையில் இருந்தன, பல க்ஷீணதசை அடைய ஆரம்பித்தன. அந்த கோவில்களில் க்ஷீணதசை அடைய ஆரம்பித்த கோவில்களை எல்லாம் கற்கோயில்களாக கட்டி மாற்றினாள். ராணி செம்பியன் மாதேவி இருந்த சமயமும் பின்னால் வந்த சோழ அரசர்களாலும் என்பதுதான் இந்த க்ஷீணதசையில் இருந்த கோவில்கள் எல்லாம் கற்கோயில்களாக கட்டப்பட்டதற்கு பெரும்பாலான முக்கிய காரணம். சிவபக்தியை நிலைக்க செய்தது, பரவச் செய்தது என்பதற்கு ஆணிவேர் ராணி செம்பியன் மாதேவி. அதோடு கூட சோழநாடு சோறுடைத்து என்று வழங்கப்பட்டது என்றால் அதற்கும் காரணம் ராணி செம்பியன் மாதேவி என்று சொல்லப்படுகிறது. அரிஞ்சயன் சோழராஜாவும் செம்பியன் மாதேவியும் இணைந்து செய்த பல செயல்களை எல்லாம் பாராட்ட வேண்டும். நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். முதல் கல்கோவில் திருநெல்லத்தில் கட்டப்பட்டது. மிகவும் பழமை வாய்ந்த கோயில் திரு அறநெறி ஆழ்வார் கோயில். பல ஆயிரம் டன் கருங்கற்கள் 150-200 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த எழுச்சி அவ்வாறு கொண்டு வரப்பட்டு கற்கோவில் கட்டப்பட்டனுடைய ஒரு எழுச்சி உந்துதலாலேயே தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். சோழ நாட்டில் மலைகள் என்பதை பார்ப்பது மிகவும் துர்லபம். குத்தாலம், விருத்தாச்சலம், ஆடுதுறை, திருவக்கரை, ஆனாங்கூர் என்று பல கோவில்களை புதுப்பிக்கப்பட்டது செம்பியன் மாதேவியுடைய ஆர்வத்தினாலேதான். பல கோயில்களுடைய வழிபாட்டுக்கு நிலங்கள், மூர்த்திகளுக்கு நகைகள், பஞ்சலோக சிலைகள், நகைகள்
இவைகளெல்லாம் ராணி செம்பியன் மாதேவி அளித்திருக்கின்றார். நல்லம் கோவிலில் வேலைகளெல்லாம் முடிந்து கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் தன்னுடைய கணவன் சிவனை வழிபடும் வகையில் ஒரு சிலையும் வடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ராணி மிகவும் நெகிழ்ந்து போனாள். தன் கணவனையே நேரில் பார்த்தது போன்று மகிழ்ந்து போனாள். செம்பியன் மாதேவியிடம் இருக்கின்ற சிவன் கோயிலில் அவளுடைய பஞ்சலோக சிலையை அவளுடைய மருமக பெண்ணே அளித்திருக்கின்றாள். அவளுடைய பெயர் பார்வதி செம்பியன் மாதேவி. ராணி செம்பியன் மாதேவியின் நட்சத்திரம் கேட்டை. அதனால் ஒவ்வொரு மாதமும் கேட்டை நட்சத்திரத்தன்று வழிபாடுகள் நடத்துவதற்கு தேவையான மானியங்களை எல்லாம் அளித்தாள். இன்னும் அந்த வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கிபி 9 15ஆம் நூற்றாண்டுகள் சோழர்கள் ஆண்ட காலம். எல்லாவற்றிலும் கோயில் கட்டுவது வழிபடுவது என்பதில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தது என்பதற்கு காரணமாக இருந்து ஊக்கமளித்து செயல்படச் செய்தது சிவபக்தை ராணி செம்பியன் மாதேவிதான் என்று சொல்லப்பட்டதன் அவரை நாம் மனதார பணிவோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.